லெட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெய் ஆக்ஷன்ஸ் மிஜிவா. இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தக் லைஃப் ட்ரெய்லர் பார்த்தோம் ரீசெண்டாக. அதுக்கப்புறம் இப்போ வந்து சுகர் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு. நம்ம த்ரிஷா தான் இருந்தாங்க. எப்படி சொல்கிறேன், நேற்று வந்து ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, இன்றைக்கி வந்து சாங் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. பட் ப்ரோமோ நம்ம ரியாக்ஷன் பண்ணால இப்போ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங்கை ரியாக்ஷன் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Kamal presents an A.R. Rahman musical, a Maniratnam film, Thug Life. என்ன வேணும் உனக்கு? ஓ, கொட்டி கொட்டி கிடக்கு. த்ரிஷா வாய்ஸ்ல. ஓகே, என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு, கள்ளமுள்ள நெஞ்சு, காதல் என்ற நஞ்சு. எத்தனை ட்விஸ்ட் வச்சீங்க? மூடிக்கொண்டு என்னை மட்டும் கொஞ்சு. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு. Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. Anigava, 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 anigava. என்ன வேணும் உனக்கு? ஓ, தலைவேன்றி. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. கலியுகம் மீது கடலேறியது, சோப் செல்வன், இறங்குது படை கொண்டு வா. ஓசியோ, நகா, விலகுது போலி, விலகுது மலாசன் சார். போலி. அடையாத்திரடி, எதிரிகள் பலி. வாழிடம் வேதமோதது, வீசும் காத்துல வேஷம் மாறுது. இந்த பயங்கரமான ஒரு லுக்கில் இருக்காரு. நீ வந்தால் சரி, என் உலகே நீ அடி. Love is a crime, my baby is a criminal. Criminal, 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 criminal. I pay the fine, do the time without money, I'm cynical. Cynical, cynical, cynical. If being rich is a sin, I wanna be a sinner. Sinner, sinner, sinner. Now I'm married to the game, I'm gonna be the winner. Winner, winner, winner. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. இன்னும் என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு. Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. ஓகே, சாங் கேட்டுட்டோம். சாங் வந்து அது எப்படி சொல்கிறது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கலில் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இது வந்து ஒரு ஸ்லோ பொசிஷன் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். போக 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 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இடையில அந்த சின்ன சின்ன லிரிக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு போர்ஷன் ஒன்று வரும், எஸ்டிஆர் என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் தரமாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட சோங்க வந்து வேறு ட்ராக் ஒன்று மாற்றி நம்மளை கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் எஸ்டிஆரை காட்டி அதுக்கப்புறம் நம்ம அசோக் செல்வன், நசார், அப்புறம் ஜோர்ஜியோ, அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆண்டவரை காட்டுவாங்க. அந்த ட்ராக் வந்து வேற எங்கேயோ இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து அதில் அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து கேட்குறப்ப வாவ், கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருந்துச்சு. பட் வந்து த்ரிஷா பாடியிருக்காங்க, அப்படி தான் இருந்துச்சு. பட் வந்து
இப்போ நான் சிங்கர்லாம் பார்க்குறப்ப தான் த்ரிஷா பாடலை. மேபி த்ரிஷா வந்து அதில் வந்து ஒரு சிங்கராக இருக்கலாம், அந்த படத்தில் ஒரு சிங்கராக இருக்கலாம், அதுக்காக அவங்க சாங் வந்து பாடுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் வந்து ரியல் வந்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தா அலெக்சாண்ட்ரா ஜோய், அப்புறம் வந்து சுபா, சரத் சந்தோஷ், இவங்க தான் பாடியிருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. ரெப்பை வந்து பார்த்தோம்னு சொன்னால் சுபா, அவங்க தான் அந்த ரெப்பை வந்து இடையில ஒரு ரெப்பை வரும், அதை வந்து அவங்க தான் பாடியிருக்காங்க. டைட்டில் சுகர் பேபி. சாங் கம்போஸ்ட் பை அரேஞ்ச் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான். இதில் வந்து பட் அதுதான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்லோ பொசிஷனாக இருக்கும். போக போக இந்த சாங் வந்து எப்படியுமே வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா இருக்கும். அந்த இடையில லிரிக்ஸ் எல்லாம் கேட்குறப்போ வந்து ஸ்மூத்தாக நல்லா போணுச்சு. அது நல்ல லிரிக்ஸ், அதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு புரியுமா இருக்கும். ஓகே பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசிவ் ஹிட்டானது வந்து ஜிங்கி சாஷம், அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் இது. பட் நல்லா இருக்குது, கேட்குறப்ப கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குது. பட் போக போகத்தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு ஆகும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், ஒரு ஸ்லோ பொசிஷன் சாங் நல்லாயிருக்கும், கேட்குறப்ப கேட்டு பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கீழே சொல்லுங்கள். நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.